ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சத்தான ஒரு டிஷ்ஷு, அதாவது கீரை கடைஞ்சி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கடைஞ்சி கொடுத்து சாப்பிட்ருப்பீங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கீரை கடையிறது வந்து பாலக்கீரை கடையும், நம்ம ட்ரெடிஷ்னல் கீரை வந்து அரைக்கீரை. இந்த அரைக்கீரை இப்போ வாங்கும்போதே அந்த நீங்கள் ஆயும்போது வேறு இலை இருந்துச்சுன்னா பார்த்து அதை எடுத்துருங்க. எடுத்து நல்லா மணல் போக கழுவி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இப்போ இதை வேக வச்சு நம்ம கடைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். அதுக்கு வேக வைக்கிற கூட போடுறதுக்கு கத்திரிக்காய், கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி பழம், ஒரு வெங்காயம், 5 வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக, பூண்டு 3, பச்சை மிளகாய் 1 இல்லாட்டினா 2 போட்டு முதல்ல வேக வச்சுக்கிடுவோம். கீரையை வந்து முதல்ல இதெல்லாம் வேக வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து கீரையை வந்து அந்த கலர் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக இது வெந்து ஒரு சத்தம் வந்தால் பிறகு அதை எடுத்து இந்த கீரையும் புளியும் போட்டு, புளி வந்து இவ்வளவு புளி போடக்கூடாது கீரைக்கு, ஏன்னா இது கொஞ்சம் தானே இருக்குது, இந்த இவ்வளவு புளி போதும். ஏன்னா ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அவங்களால கொத்தமல்லி செடிக்கு சட்னி கிடையாது. இது ஒரு இவ்வளவு தான் புளி போடணும். அந்த கீரை இலையை போடும்போது நம்ம அந்நேரம் அந்த புளியும் போட்டு ஒரு சத்தம் கூட வரக்கூடாது, நல்லா சுருண்டுரும் அப்படின்னு தெரிஞ்ச போது நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி கடைஞ்சி இந்த வெங்காயம் இதுவும் சின்ன வெங்காயம் தான் தாளிக்கிறதுக்கு இது கூட போட்டு வேக வைக்கிறதுக்கு. அந்நேரம் அந்த கீரை கடையும் போது தான் உப்பு போடணும், வேக வைக்கும்போது போடக்கூடாது. இந்த வெங்காயத்தை வந்து அப்படியே முறுன்னு அந்த காலத்துலலாம் வடகம் வச்சுருப்பாங்க. அந்த வடகத்தை நொறுக்கி போட்டு வறுத்து அதை தட்டுவாங்க. அந்த வாசம், வெங்காய வாசம் வந்து கீரையோடைய வாசத்தை வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு பசியை தூண்டணும், அப்படி இருக்கணும் அது வதக்கும்போது. இப்போ நம்ம வந்து கீரையை முதல்ல இதை வேக போடும். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், ஏன்னா நம்ம கடையும் போது இது எல்லாமே இதாகணும், நல்ல இதாகணும்ல, அப்படியே ஸ்மாஷ் ஆகணும். அதுக்காக இது எல்லாத்தையும் முதல்ல வேக விட்டுருவோம். கத்திரிக்காய், பச்சை மிளகாய் போட்டு, நான் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன், ரொம்ப காரம் பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. போட்டு இதில் உப்பு போடக்கூடாது, உப்பு போடாமல் தண்ணியை ஊற்றி ஒரு சத்தம் வேக வச்சுருவோம். தண்ணி கம்மியாக போடுங்க, ஏன்னா இவ்வளோ தண்ணிக்கே வெந்துடும். வேக வச்சிடும். சரியா? கத்திரிக்காய் இது வேக போட்டோம்ல, அது வெந்துருச்சு. அது ஒரு சத்தம் தான் வந்துச்சு. நான் எடுத்துட்டு அது தண்ணி இருக்கும், வெந்திருக்கும் பாருங்கள். தக்காளி பழமும் நல்ல தக்காளி பழமே வெந்திருந்ததுனால கத்திரிக்காயும் வெந்திருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணியே போதும், இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். இந்த கீரை நல்லா மண்ணெலாம் இல்லைன்னு பார்த்துட்டு நல்லா அலசிட்டு இதை உள்ளே போட்டுருவோம். இப்போவும் நீங்கள் உப்பு போடக்கூடாது. இந்த புளியை வந்து இதுக்கு தேவையான புளி, உங்களுக்கு புளி கொஞ்சம் பிடிக்கும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த புளி வந்து இல்லாட்டினா புளி சட்னி மாதிரி இருக்கும். நான் காரம் கம்மியாக போட்டிருக்கனால புளி வந்து அளவாக போட்டிருக்கேன். தக்காளி பழம் 1 போட்டிருக்கோம். நாட்டு தக்காளி பழம் போட்டிங்கன்னா 2 தக்காளி பழம் போட்டிங்கன்னா இந்த இவ்வளோ இவ்வளோ புளி போட்டால் போதும். திரும்ப இதை வேக வச்சிருக்கோம். ஒரு சத்தம் தான் வரணும், கீரை கஞ்சியாக போயிடும், ஒரு சத்தம் தான் வரணும். கீரை அந்த அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து இது வந்து வெங்காயம் நல்லா ரோஸ்டட் ஆகணும், கிறிஸ்பாக ஆகணுங்கிறனால, வாசம் வந்து கீரையை வந்து சாப்பிட தூண்டணும். அப்படி வரணுங்கிறனால நம்ம இந்த பக்கம் இந்த ஒரு குட்டி அடுப்பில் வந்து இது வெங்காயத்தை முருக வேக விடும். இது இப்போ எண்ணெயை போட்டிருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, இது கருவேப்பிலையெல்லாம் போட வேண்டாம். போடு. இதை வந்து ஒன்றுவோட வேகங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிள் வச்சுக்கிறேங்க. இந்த வெங்காய வடகம் வச்சுருக்கிறவங்க வந்து அதை கூட ஊற்றி விட்டு
எண்ணெயில் வறுத்து அதுக்கு வந்து கடுகு உளுந்து பருப்பு தாளிக்க போட வேண்டியதில்லை, வடகத்திலே இருக்கும். அது போட்டு கீரையோட போட்டிங்கன்னா அதுவும் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்ல முருக இதாகணும். இது கடைஞ்சி உப்புலாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் இதில் தட்டணும். தட்டி அப்படியே அதுக்கு கிண்டக்கூடாது. கிண்டாமல் அது மேலே வந்து வெங்காயம் அப்படியே நிற்கணும். நம்ம அது சோமாறுறதுங்கும்போது பரிமாறும்போது அது சோமாறும்போது ஒரு கரண்டி அள்ளி அந்த இதில் அந்த வெங்காயத்தோட கீரையை அள்ளி அதில் சாதத்து மேலே வச்சு நெய் ஊற்றி சாப்பிடணும். கீரை வெந்துருச்சு. கீரை வந்து ஒரு சத்தம் வந்த உடனே நான் வெயிட் எடுத்துட்டேன். புளி போட்டிருக்கோம். இப்போ வந்து உப்பு போட்டு இந்த ஸ்மாஷரை வச்சு ஸ்மாஷ் பண்ணுவோம். சூட்டோடு பண்ணிடணும். நீங்கள் இந்த சூட்டோடு வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனா பிறகு அதுக்கு பிறகு மிக்சியில் போடணும். எனக்கு ரொம்ப நல்லா கடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போடுறாங்க, போடுங்க. இது இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் தான். இது பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணோம்னா நல்லா ஸ்மாஷ் ஆகும். சிலருக்கு வந்து இப்படியே இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்க. உப்பு வந்து கடையும் போது தான் போடணும். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிடுவோம். உப்பு போதும். இதே நல்லா கடையை வந்துடும். எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. இல்லை எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய் தக்காளி பழமாக தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். இல்லாட்டினா மிக்ஸி ஓப்பன் ஆகி இதாகும். இது நல்லா கடைஞ்சிருச்சு. இது அங்கே வெங்காயம் நல்லா முருகிருச்சு. இப்போ சின்ன சர்விங் பவுலுக்கு மாற்றி அந்த வெங்காயத்தை மேலே போட்டுருவேன். கீரை கடைஞ்சாச்சு. வெங்காயம் பாருங்கள் எப்படி ரோஸ்டட் ஆகிருக்கு. இதை வந்து இப்படியே மேலே வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருங்க. பிளேட்டில் சாதம் வச்சுட்டு ஏன்னா கீரையை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் அம்மாவை நினைக்கிற காட்டில் என்னையை ரொம்ப நினைப்பீங்க. முடிஞ்சா